யார் அந்த அதிபுத்திசாலி, யார் அந்த பெரிய அரசியல் ஞானி சொல்றது? திமுக மக்கள் தான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த மக்கள் சொன்னாங்க? இது என்ன தலைமுகழக வெற்றி கழக சேனலா இது? அதாவது தமிழக வெற்றி கழகம் அவன் இப்பதான் ஆட்சிக்கு வந்துறான், அவன் என்ன குறை சொல்லதான் செய்வான். அந்த 70 வருஷமா அந்த சில ஊர்களை கவனிக்காம என்ன பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணாங்க? அந்த பகுதிக்கு பஸ் வந்து வர வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், என்னோட வாழ்த்துக்கள். ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த ரீல்ஸ் தான் பார்த்தேன். அந்த பஸ் பேச்சு கேட்டு கருணாநிதி காலகட்டத்துல என்ன தலைவர்னு சொல்லுமா? அவர் வயசுல எவ்வளவு பெரிய தலைவர். இப்ப நீங்க டிவிக்கு தான் சொல்ல கூட்டம் சேர்த்துங்க. இட்டுன்னு போறது கஷ்டமா இருந்தா ஏன் எம்எல்ஏ வரீங்க, ஏன் சிஎம் வரீங்க? இப்போ ஒரு ஜெயிச்சுட்டாராம், எங்க தளபதி குளத்தோட தோத்துட்டாராம், இனி திமுக வர்றதுக்கே வாய்ப்பு இல்லைன்னா திமுக இல்ல நாடு என்ன ஆகுறது? திமுகவுடைய எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்கக்கூடும். யார் சொல்றது? எப்படி இழப்பா? திமுக இருங்க, திமுக எதிர்க்கட்சி இல்லைன்னா வேற இந்த பாரு இந்த இடைத்தேர்தல் நடக்க போகுதுன்னு 50 வருஷமா முடியல. யாரு ஒரே மாசம் என்ன முடியல? கட்டவே முடியாது. ரத்த ரணகலாயிடும். தமிழ்நாடும் கர்நாடகாவும் ரத்த ரணகலாயிடும். அதை ஒன்றிய அரசு விரும்பாது. சீமான் வந்து நாளைக்கு திமுக நல்ல கட்சி. இதே சீமான் 10 நாள் போட்டான், அவர் எங்களை எவ்வளவு திட்டு பாருங்க. இப்ப என் தம்பி உதயநிதினு கல்யாணத்தை கட்டி பிடிச்சினாரு. எந்த வீட்டுல வேலை செய்யறவங்க விசில் தான் ஓட்டு போட்டாங்க. எங்களுக்கு ஒரு மாசம் முன்னாலே தெரியும்னா அப்ப எப்படிப்பட்ட துரோகிகளை நான் கூட வச்சிருந்தோம் பாத்தீங்களா? ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் மற்றும் யூடியூபர் குடியாத்தம் குமரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திமுகவுக்கு எதிர்காலம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? யார் அந்த அதிபுத்திசாலி, யார் அந்த பெரிய அரசியல் ஞானி சொல்றது? திமுக மக்கள் தான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த மக்கள் சொன்னாங்க? மக்களுடைய ஊழல்கள் ஒவ்வொன்றா தாவேக்கா வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தவறுகள் ஒவ்வொன்றா வெளியே வருது இல்லையா? இதெல்லாம் பார்க்கும் பொழுது இனி எந்த ஒரு காலத்திலையும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இன்னொரு 6 மாசத்துல இந்த கவர்மெண்ட்டுக்கு மக்கள் என்ன கருத்து சொல்றாங்கன்னு ஒரு 6 மாசம் பொறுத்து இருந்துப்பார். திமுகவுக்கு எதிர்காலம் இல்லைன்றீங்களே, ஏங்க திமுகன்னு ஒரு கட்சி இந்த நாட்டில் உதிச்சு அந்த கட்சி பல முறை ஆட்சிக்கு வந்தனால தான் இன்னைக்கு நீங்க உட்காந்து கேள்வி தமிழகம் இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு. என்ன பின்தங்கி இருக்குது? ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாம இருக்கு. யார் சொல்றது அடிப்படை வசதி இல்லை? ஏதோ ஒரு இடம் வச்சு பேசாதீங்க அடிப்படை வசதி இல்லைன்னு. இன்னைக்கு சென்னை மாநகராட்சி திமுக மேயரா வரதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சு? 96 பிறகு சென்னை மாநகராட்சி எப்படி இருக்குது? கிராமங்களும் நல்லா இருக்குது. ஏங்க 96ல கலைஞர் முதலமைச்சர் ஆன பிறகுதான் எல்லா கிராமங்களுக்கும் சிமெண்ட். அப்ப நீங்க குழந்தையா இருந்திருப்பீங்க, பிறந்தீங்களா என்னன்னு கூட தெரியல எனக்கு. 96ல சொல்றேன். எல்லா பேச்சலர் ஆமா பார்க்க வேலை போறது. நான் 96ல பேச்சாளர், 96ல குடியாத்தம் தொகுதி அலறிச்சு பேச்சு கேட்டு. கருணாநிதி காலகட்டத்துல என்ன கலைஞர்னு சொல்லுமா? அவர் வயசுல எவ்வளவு பெரிய தலைவர் அவரு. அதான் சார், கலைஞர் அவர்கள் வந்து செஞ்ச விஷயங்களை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து இது என்ன தலைமுகழக வெற்றி கழக சேனலா இது? அதாவது தமிழக வெற்றி கழகம் அவன் இப்பதான் ஆட்சிக்கு வந்துறான், அவன் என்ன குறை சொல்லதான் செய்வான். தமிழக வெற்றி கழகம் அவன் இப்பதான் ஆட்சிக்கு வந்துக்கிறான். அவன் என்ன குறை சொன்னாதான் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்க முடியும். இருங்க, அவன் என்ன குறை சொன்னாதான் உள்ளாட்சியில ஜெயிக்க முடியும். இதை எல்லா எம்எல்ஏக்களுக்கும் குதிரை பேரம் சோப்பா அமிச்சு எல்லா எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுறான் ஏடிஎம்கேல. அந்த இடைத்தேர்தல் வரப்போகுது, அதுல அவன் ஜெயிக்கணும்னா அவன் என்ன குறை சொல்லலாம்? அதை விட்டு திமுக ஆஹா ஓஹோ ஈஹி ஊனா சொல்லுவான். போக்குவரத்து தொடங்கினதுல இருந்து எங்க ஊருக்கு அரசு பஸ் வந்து வந்ததே கிடையாது, பஸ்ஸே வந்தது கிடையாது. சில ஊர்ல அந்த சில ஊரை 70 வருஷமா பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த 70 வருஷமா அந்த சில ஊர்களை கவனிக்காம என்ன பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணாங்க? அந்த பகுதிக்கு பஸ் வந்து வர வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், என்னோட வாழ்த்துக்கள். ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த ரீல்ஸ் தான் பார்த்தேன். அந்த பஸ் அந்த மாதிரி ஏங்க அந்த மாதிரி பல மலை கிராமங்களுக்கு தார் சாலை இல்லாம எத்தனையோ பேர் கீழே உடம்பு சரியில்லாமல் கூட்டணும் போது இறந்து போயிருக்காங்க. கர்ப்பிணி தாய்மார்கள் இறந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி எத்தனையோ மலை கிராமங்களுக்கு இப்போ நம்ம 2021 2026 ஆட்சியில் எத்தனையோ மலை கிராமங்களுக்கு தார் சாலை போட்டு மேலே ஹாஸ்பிட்டலு லைட் ஃபெசிலிட்டிஸு ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸு எல்லாம் திமுக ஆட்சியில் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்கள் டிஸ்ட்ரிக்டில் அணைக்கட்டில் பிஞ்சமந்தின்னு ஒரு மலை, அங்கே திமுக ஆட்சியில் பண்ணியிருக்கிறோம். இப்படி மலை கிராமங்களுக்கெல்லாம் தார் சாலை போட்டு
கிட்டத்தட்ட 50 60 100 வருஷமா தார்ச்சாலை இல்லாத மலைகளுக்கெல்லாம் திமுக ஆட்சியில தார்ச்சாலை போட்டு முன்னிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுமா? ஏடிஎம்கே காலகட்டத்துல என்னோட ஸ்ட்ரீட்ல வந்து ரோடு போட்டாங்க, அதுவே நல்லா தான் இருந்துச்சு. டிஎம்கே வந்து அதை தோண்டிட்டு போட்டாங்க, 1 மாசம் கூட தாங்கல. அது கான்ட்ராக்ட்காரன் தான் கேட்கணும். அத கூட கவனிக்காம அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? எல்லாம் கவனிக்குது. என்ன சொல்றது, நீங்க டிவிகே கட்சிக்கார மாதிரி தெரியுது. அதனால ஒண்ணு விடாம எல்லாமே எங்களுக்கு ஆப்போசிட்டா பேசுறீங்க. ஏங்க, ஒரு சில இடத்துல தவறு நடக்குது. தமிழ்நாடு பெருசு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவன் கான்ட்ராக்ட் கரெக்டாக போடணும். அங்கே லோக்கல் இருக்கிற கவுன்சிலர் நின்று பார்க்கணும். எல்லாரும் யோக்கியம் நான் சொல்ல வரல. தலைவர் நல்லா அரசாங்கம் நடத்தணும் தான் அவர் நினைச்ச அரசாங்கம் நடத்துறாரு. கீழே 1 2 தப்பு நடக்கும். இப்போ டிவிக்குள்ள எல்லாமே தப்பு நடக்குது. இப்போ இங்கே என்ன தெரியுமா, டிவிக்கே கட்சிக்கிறாங்கல்ல, துண்டு ஒன்று போட்டுக்கிறான். இப்போ நீங்கள் டிவிக்கே தான் சொல்கிறேன். துண்டு ஒன்று போட்டுக்கிறான். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறான், முட்டை எடுத்து பார்க்குறான், சாப்பாடு போடுன்றான். ஏன்றான், நான் ஆய்வு பண்ணுறான்றான். ஏய், நீ என்ன கவுன்சிலரா எம்எல்ஏவா? எங்கள் தலைவர் சொல்லிக்கிறாரு. கட்சிக்காரன் கூட போய் ஆய்வு பண்ண ரோடு போடுறாங்க. அந்த கான்ட்ராக்ட்காரன் போய் மிரட்டுறான், எனக்கு 1 லட்ச ரூபா கொடுன்றான். இன்றைக்கி காலைல பார்த்தேன் டிவியில். ஒருத்தர் வீடு கட்டுனுக்குறாங்க, அவன்கிட்ட போயிட்டு 50,000 கொடுவான்றான். மிரட்டுறான் ரோடு போடுறவங்கள்ட்ட. அதற்குதான் முதல்வர் அவர்கள் சொன்னாரு, கட்சி பேரை சொல்லிக்கிட்டு யாரு வந்தாலும் கட்சி நேம பயன்படுத்துறவங்க எல்லாரும் சொல்றதுதான் அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயோ, இது எல்லாரும் ஆட்சிக்கு வந்தா சொல்றது இல்ல. ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொல்லி சொல்றதா, அதாவது உங்களுக்கு கொடி கட்ட சொல்றதா எல்லாம் இருங்க சொல்றதா. போலீஸுக்கு போன் பண்ணி அரெஸ்ட் பண்ணாரு சொல்றது இல்ல, அவனை அரெஸ்ட் பண்ணாரு. ஒரு ஒன்றிய செயலாளர் பையன் ஏதோ பட்டாசு வச்சிட்டான். ஸ்டாலின் அவர்கள் எந்த மேடையில என் கட்சி பேரை பயன்படுத்தினா அரெஸ்ட் பண்ணுங்கன்னு எப்ப சொல்லுகிறாரு? என் கட்சிக்காரனே தப்புனாலும் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுகிறாரு. யார் சொன்னது? ஏங்க, எல்லாமே திமுக தாங்க ஜோசப் விஜய் காப்பி பண்ணிருக்கிறாரு. இதெல்லாம் எங்க தலைவர் சொன்னது. தப்பு பண்ணா அரெஸ்ட் பண்ணு, சிபாரிசு தான் செய்யாத. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பண்ணி இருந்தா இப்ப தாவிக ஆட்சி வேணாமே. மக்கள் ஒரு மாற்றம் தானே. அவன் என்ன சொல்றாரு, மக்கள் பண்ணாதனாலதான் மாற்றம். 2 கட்சி தொடர்ந்து வந்துருச்சு, 2 கட்சி தொடர்ந்து வருது. விஜய் மேல இருக்கிற ஒரு மோகங்க. அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, என்ன தமிழ்நாடுக்கு ஒரு தியாகம் பண்ணிட்டாரு. எம்ஜிஆர் பண்ணார், என்ன பண்ணார் அவர்? கடைசியா இந்த 5 வருஷம் இருக்கும் போது ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு இல்ல ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு அந்த பணம் கொடுத்தாரு. கொரோனால எங்க போனாரு? இவ்வளவு பெரிய வெள்ளம் வச்சு எங்க போனாரு விஜய்? நான் சொல்றது வாங்கிக்கமா. 5 லட்சம் கோடி கொடுத்ததா செய்தியில வெளியாகி இருங்க. எல்லா நடிகர் பணம் கொடுத்தாங்க. நான் சொல்றது கேளுங்க. கொடுத்தாரான்னு கேக்குறீங்க, எல்லாரும் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. நீ பணம் கொடுக்கிறது பேச களத்துக்கு எங்க வந்து அதுக்கு என்ன சொன்னாரு புஷி ஆனந்தன்? ஐயோ, அவர் இட்டுன்னு போறது ரொம்ப கஷ்டமாகுதுங்க, கூட்டம் செய்யறதுங்க. இட்டுன்னு போறது கஷ்டமா இருந்தா ஏன் எம்எல்ஏ வரீங்க, ஏன் சிஎம் வரீங்க? கொரோனால எங்க போனாரு? சென்னையே வெள்ளத்துல மிதக்கிச்சு. அஜித் கூட வெளியே வந்தார். எங்க போனீங்க? என்ன இந்த இனத்துக்காக நீங்க பண்ண சாதனை என்ன? ஆனா இருங்க ஆனா மக்கள் உங்களை ஓட்டு போட்டான். என்ன உங்களை சினிமால பார்த்தா 30 ஆண்டு காலம் அவர் வந்து இந்த ரசிகர் மன்றம் மூலமா நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து பண்ணிருக்காரு. என்ன பண்ணாரு? விஜயகாந்த் மாதிரி பண்ணாரா? விஜய் அவர்கள் சில விஷயங்கள் பண்ணிருக்காரு இல்லையா? சரிங்க, பண்ணாருங்க, ரைட்டுங்க. மக்கள் அவர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க. 107 தொகுதியில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. அவர் வந்துட்டாரு, அவர் வந்தாச்சு. இப்போ அவர் ஏற்ற முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன பண்ணாரு கேட்கறதா என்னுடைய நியாயமான கேள்விகள் அது. அவர் வந்தாச்சு, வந்த பிறகு ரைட், ஓகே, வாழ்த்துக்கள். அவர் நல்ல கவர்மெண்ட் கொடுக்கட்டும். அவர் நல்லாட்சி பண்ணால் அது எனக்கும் தான், என் குடும்பத்துக்கும் தான். நல்லாட்சி கொடுக்கட்டும். நீ எதிர்கட்சிகளே குறை சொல்லினு கேலி கிண்டல் பண்ணின்னு பண்ணுறது ஒன்று வேணாங்க. ஒரு எம்பி போகிறார் ஈரோட்டில், ஒரு டெக்ஸ்டைல் மினிஸ்டர் பாலாஜின்னு பேர், கைத்தறித்துறை அமைச்சர் பாலாஜி. அவர் தான் எங்கள் வேலூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர். அந்த மீட்டிங் நடந்துன்னுக்குது. அந்த வழியாக ஒரு எம்பி ஒருத்தர் போகிறார், வேலூர் எம்பி திரு கதிரானந்த் போகிறார். கிண்டல் பண்ணுறாங்க டிவிகே கட்சி பசங்க. விசில் அடிக்கிறான், கத்துறான். அது ஒரு நாகரிகம். அது பின்னால் ஆம்புலன்ஸ் வருது, கத்துறாங்க அவர்கிட்ட போயிட்டு. அதாவது என்னன்னு கேட்டா இருங்க அதாவது என்னன்னு கேட்டா அங்கே போய் ஈவ்டீசிங் பண்ணுறான், கத்துறான். அவனுக்கு தெரில நீ மினிஸ்டரு, அவரும் சின்னவர் தான். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தோற்கடிச்சவங்க தானே, நீங்கள் புறக்கணிச்சவங்க தானே, இதோ அவங்க போயிடுறாங்க பாரு. இதெல்லாம் ஒரு வார்த்தையா? இது இல்லை, இது ஒரு வார்த்தையா? ஸோ இப்படி அவங்க வந்துட்டு ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இன்னும் கூட இருக்கிறாங்களே. உங்களோட மெச்சூரிட்டி கொண்டு வாங்க. நீங்கள் வந்துட்டீங்க, இனி நீங்கள் தான் மக்கள் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வரைக்கும் நீங்கள் தான். எனக்கு இந்த குதிரை பேரம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ திமுக மறுபடியும் வர வாய்ப்பே இல்லையா? விரலுட்டி எண்ணக்கூடிய மாதங்கள் இல்லை ஓரிரு வருடத்தில் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் நாற்காலி அமர்வார். 10 வருஷம் ஆட்சி இல்லை, 11 வருஷம் ஆட்சி இல்லைம்மா சிஸ்டர், 13 வருஷம் ஆட்சி இல்லை. எம்ஜிஆரோட விஜயா
முடிஞ்சு போய் திமுக ஆட்டாங்க. 13 வருஷம் ஆட்சி இல்லை எம்ஜிஆரோட. ஆனா எம்ஜிஆர் ஆட்சி இடைத்தேர்தலில் திமுக ஜெயிச்சிச்சு. 13 வருஷம் ஆட்சியே கிடையாது. இருமா, அதன் பிறகு திமுக வந்துச்சு. இப்ப 10 வருஷம் திமுக ஆட்சி இல்லை, அதன் பிறகு திமுக வந்துச்சு. இப்போ ஒரு ஜெயிச்சிட்டாராம், எங்க தளபதி குளத்தூர்ல தோத்துட்டாராம், இனி திமுக வர்றதுக்கே வாய்ப்பு இல்லைன்னா திமுக இல்ல நாடு என்ன ஆகுறது? இல்ல, அதுக்கு முக்கிய காரணமே என்ன சார் தெரியுமா? வெளியில பேசிக்கிறாங்க, இந்த ஜென்சி குழுன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களே, அவங்க பண்ற அலப்பறையினால இவங்க பண்ற அலப்பறை, இவங்க பண்ண அலப்பறை. இருங்க, விஜய் கட்சியில ரீல்ஸ் போட்டு அவங்க பண்ண அலப்பறை, இப்ப அவங்க பண்ணி அலப்பறை, அதுக்கு அது ஈக்குவல். இதெல்லாம் அரசியல். நீ குழந்தைகளை வச்சு பண்ணி, அவங்க 20 வயசு, அவங்க தனி மனித தாக்குதல் விஜய் பண்ணலையா? ஒரு குடும்பமே கொள்ளடிக்குதுன்றது, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது அவர் வந்து சொல்லிருக்காரு. ஆனா இவருடைய தனிப்பட்ட விஷயத்தை மூக்க நுழைக்கிறது திமுக. யாருடைய தனிப்பட்ட? நீ அவர்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை அது நாடே பேசுது. அதை பத்தி நான் பேச விரும்பல. அத பத்தி இப்போ நான் பேச, அத பத்தி தான் இந்த ஜென்சி குழு வந்து பேசுது. நீ விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தி நீங்க பேசலாம். விவசாயிகள் யாரை எடுத்து போராடுறான்? ஐயோ, விவசாயி யாரை எடுத்து போராடுறான்? இந்த கவர்மெண்ட் எடுத்து போராடுறான். உங்களோட கூட்டணிக்கிற உனக்கு ஜால்ரா அடிக்கிற கம்யூனிஸ்ட் அவன் தான் உன்னை எடுத்து போராட்டு இருக்கான். விவசாயிகள் எல்லா பிரச்சனை நான் முடிச்சுடுறேன்ற மேகதாது டேம் பிரச்சனை பத்தி நீங்க இன்னும் எதுவும் பேசவே இல்லையே. அன்புமணி சுத்திட்டு இருக்காரு அங்க எங்க, அன்புமணி போயிட்டு இருக்காரு மேகதாது டேம்ல. அவரு அன்புமணி கட்சிக்காரருக்கு எனக்கு அதே ஆகாது. ஆனா அன்புமணி அந்த மேகதாது இஷ்யூ கையில் எடுத்திருக்காரு. அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். மேகதாது இஷ்யூ கையில் எடுத்திருக்காரு. அதுதான் சார், நீங்க பாருங்க, அவங்க எல்லாம் முக்கிய பிரச்சனை கையில் எடுக்கிறாங்க. ஆனா இந்த திமுக தனி மனித தாக்குல கையில் எடுக்கிறாங்க. சோ இப்படி எங்களை தாக்கும் போது நாங்க எங்க அவங்க ஏன் அன்புமணி தாக்க போறாங்க? அவங்களுக்கு அன்புமணி எதிரி கிடையாது. அவங்களுக்கு அன்புமணி எதிரி கிடையாது. அவங்களுக்கு நிகரான எதிரி நாளைக்கு திரிய அவங்களை வீழ்த்துற ஒரு இடத்துல திமுக இருக்குது. இல்ல சார், சரியான எதிர்க்கட்சியா அவங்க வந்து நடந்துக்கிறாங்க. ஆனா திமுக தான் சரியான, திமுக தான் சரியான எதிர்க்கட்சி. ஒண்ணு கேட்டுங்க, தனிப்பட்ட தாக்குதல் நீ பண்ற வரைக்கும் நாங்க பண்ணுவோம். நீ பண்ணா நாங்க பண்ணுவோம். உன்னோட அதிக நீ என்ன பண்ற? உங்ககிட்ட போய் வழக்கு போட்டு கரெஸ்ட் பண்ற. திமுகவுடைய எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க கூடும். யார் சொல்றது? எப்படி இழக்கும்? திமுக இருங்க, திமுக எதிர்க்கட்சி இல்லைன்னா வேற இந்த பாரு, இந்த இடைத்தேர்தல் நடக்க போகுதுன்னு திமுக எதிர்க்கட்சியில் அதிகமான உறுப்பினர்கள் வர போறாங்க. என்ன, இந்த மேகதாது டேம் விஷயத்தை வந்து 50 வருஷமா இருக்குது. 50 வருஷமா அதை தடை போடணுங்கிறது யாரும் கேட்டா திமுக. இருங்க, யாரு என்ன முடியல? நாங்க என்ன டேம் கட்டண டேம் அவன் நாங்க இருக்கிறனால தான் அவனால டேம் கட்ட முடியல. இப்ப என்ன சொன்னாரு தெரியுமா? டிகே சிவகுமார் இருந்தாங்க இல்லன்னு சொல்ல. இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு டிகே சிவகுமார்? இத்தனை நாள் எங்கனால டேம் கட்ட முடியல, ஏன்னா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா இருந்தாரு. இத்தனை நாள் டேம் கட்ட முடியல, இனி நாங்க டேம் கட்டுவோம், இனி எங்களுக்கு யாரும் தடை இல்லைன்னா அப்போ ஒரு முதலமைச்சர் பொருட்டாவே கருதுலையே. உங்க கூட தான் காங்கிரஸ் இருந்தாங்க, நீங்க வேணும்னு தான் இருந்தாங்க. நீங்க நினைச்சா அவங்க கிட்ட ஒரு டிமாண்ட். கர்நாடகா பாலிடிக்ஸ் வேற சகோதரி, கர்நாடகா பாலிடிக்ஸ் வேற. அவன் அங்கே கர்நாடக அரசியலே காவேரி வச்சு தான் இருக்குது. என்னது? காவேரி வச்சு தான் இருக்குது. காங்கிரஸ் வந்தாலும் மேகதாது டேம் காவேரி பிரச்சனை வருவான். பிஜேபி வந்தாலும் மேகதாது காவேரி பிரச்சனை வருவான். காங்கிரஸ் ஆதரவு பிஜேபி ஆதரவில் கொஞ்ச நாள் முதலமைச்சர் போகிற குமாரசாமி கவுடா வந்தாலும் காவேரி கிட்ட தான் வருவாங்க, மேகதாட்டு தான் கட்டுவாங்க. நான் சொல்கிறேன், எழுதி ஜாம்பவான் தொலைக்காட்சியில் சொல்கிறேன், 7 ஜென்மத்துக்கும் மேகதாது டேம் கட்டவே முடியாது. நான் பிறந்திருந்தா அந்த பகுதி தான் பிறந்தேன். கணக்குப்புறா கான்ஸ்டியூன்சி அது. மேகதாது கர்நாடகாவில் நான் பிறந்தேன், 10th படித்தேன். மேக்கே தாட் அது பேர். மேக்கே தாட்னா ஆடு தாண்டுது. ஆடு எது? இந்த சோஃபா, அந்த சோஃபா அளவு தான் அந்த தண்ணி போகுது, அவ்வளோதான். அங்கே தான் அவன் டேம் கட்டுறான்றான். அங்கே டேம் கட்டிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நமக்கு தண்ணி வராது. அது கட்டவே முடியாது. அவனுக்கும் தெரியும், கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். இதுக்கு முன்னால் இந்த சித்தராமையா கவுடவா இருக்கட்டும், அதுக்கு முன்னால் இந்த எடியூரப்பாவாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற டிகே சிவகுமாரா இருக்கட்டும், அதுக்கு முன்னால் இருந்தவங்களா இருக்கட்டும், ராமகிருஷ்ண ஹெகடே, பங்காரப்பா, பலர் வந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும் அங்கே டேம் கட்டவே முடியாது. டெல்லி கவர்மெண்ட் காங்கிரஸ் வந்தாலும் அனுமதிக்காது, பிஜேபி வந்தாலும் அனுமதிக்காது. அவன் கட்டுறேன்னு சொல்லுவான், கட்ட மாட்டான். கட்ட முடியாது, கட்டவே முடியாது. ரத்த ரணகலாயிடும். தமிழ்நாடும் கர்நாடகாவும் ரத்த ரணகலாயிடும். அதை ஒன்றிய அரசு விரும்பாது. அதை யார் கவர்மெண்ட் வந்தாலும் சரி, அது எனக்கு பிடிக்காத பிஜேபி வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, காங்கிரஸ் பிஜேபி இல்லாத மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒன்றியத்தில் ஆட்சி அமைச்சாலும் சரி, மேகதாட்டுல டேம் கட்டவே முடியாது. அதுக்கு எதிர்ப்பு தமிழகம் ஒட்டுமொத்த கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்கு. நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கலையா? திமுக மட்டும் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். நான் சொல்லல, இல்ல நான் தான் சொல்றேன். அப்புறம் ஏன் விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னு கேக்குறீங்க? அவரும் வந்து இதெல்லாம் பண்றாரு இல்லையா, எதிர்த்து பேசுறாரு இல்லையா, கட்டக்கூடாதுன்னு மத்திய அரசு கிட்ட. இல்ல இருங்க, குட்டுதான் ஆகணும். விஜய் மேகதாட்டுக்கு பத்தி கண்டுக்கவே இல்லை, காவேரி பிரச்சனை பத்தி கண்டுக்கவே இல்லைன்னு நான் சொல்லலையே.
நான் எங்க இந்த பேட்டியில் எங்க சொன்னேன்? என்ன பண்ணாருன்னு கேட்டீங்க இல்லையா? நான் இதுக்கு முன்னால அவர் பொது வாழ்க்கையில சினிமால அவருக்கு என்ன 52 வயசு மேடம், 20 வயசு வந்துருப்பாரா சினிமா நடிக்கிறதுக்கு? ஒரு 30 வருஷம் சினிமால, பீக் 15 வருஷம் பெருசா மக்களுக்கு என்ன பண்ணாரு? சினிமால ஒரு பெரிய இடத்தை பிடிச்சாரு, மக்களை கவர்ந்துட்டாரு. இந்த காதர் மைதீன் இருக்கிறார் ஒருத்தர், இந்திய முஸ்லீம் தலைவர், அவர் ஒரு வார்த்தை விட்டார், அவர் முஸ்லீம் பெண்களை ஈர்த்து விட்டார். அந்த வார்த்தை சொல்லவே கூடாது. இஸ்லாமிய பெண்கள் அப்படி சொல்லக்கூடாது. முஸ்லீம் பெண்கள், இஸ்லாமிய பெண்கள்லாம் காரி துப்புறாங்க அவரை. அது ஒரு சினிமா மேடம். ஒன்று வேணாம், உங்கள் வயசு உங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டர் இருக்கிற ஒரு காலேஜ் பசங்க, நான் அங்கே தான் அசந்துட்டேங்க. காரில் போயின்னுக்கிறேன், விஜய் வண்டி வருதுன்னு ஓரம் நிறுத்திட்டேன். வண்டி வருது, காலேஜ் பொண்ணுங்க 10 பேர் ஓடி போய் விஜய் பார்க்குறாங்க. விஜய் அப்படி சிரிக்கிறா, அப்படி அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. பார்த்த உடனே அவங்களால தாங்க முடியல. அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த கூட்டத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு சினிமா மோகம். விஜய் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. உதயநிதி அவர்களுக்கும் ஸ்டாலினும் பண்ணா எங்க மீது வைத்திருக்க பேரன்புன்னு சொல்லி நானே இருங்க. இதுவே விஜய் அவர்களுக்கு பண்ணா இது சினிமா மோகம் அப்படி. விஜய்க்கு சினிமா மோகம் தான். அவர்களை பார்த்து ஒரு அம்மா வந்து அழுகுற மாதிரி, ஐயோ நான் பார்த்துட்டேன் அப்படின்னு குதிச்சு இருக்கு. இருங்க, அது எப்படி பேரன்பு உங்களுக்குன்னா, அதுவே விஜய் அவர்கள்னா சினிமா மோகம். விஜய்க்கு இருக்கிறது சினிமா மோகம். அவர் அரசியல்வாதி கிடையாது, இப்பதான் அரசியல்வாதி அவரு. சோ மக்கள் அவரை விரும்புறாங்கன்னு சொல்ல வர, விரும்பிட்டாங்க, ஓட்டு போட்டாங்க. அண்ணன் உதயாநிதியும் கட்சிக்காரன் உயிர் விடுறான், தளபதிக்கு தீ குளிப்பாங்க. முடியாதகுமாரனா தளபதிக்காக தான் இந்த கட்சியிலே இருக்கு. கலைஞர் தளபதி உறுதி நாங்களா வெறி பிடிச்ச தொண்டரை தான். அந்த மாதிரி விஜய்க்கு ரசிகர் கூட்டம், இது அரசியல் கட்சி கூட்டம், அது ரசிகர் கூட்டம். அந்த ரசிகர் கூட்டம் இன்னைக்கு அரசியல் கூட்டமா மாறி இருக்குது. அதை நீங்க கேலி பண்றது, கிண்டல் பண்றது, தாக்குதல் எதிர்த்தாக்குறதெல்லாம் விட்டுட்டு, நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன நாங்க நிறைய நல்லது பண்ண போறேன் நிறைய சொல்லியிருக்காங்க. லஞ்சம் வாங்குறதையும் விட மாட்டேன், லஞ்சம் நான் வாங்க மாட்டேன், என் பேரு சொல்லி வாங்கினாலும் விட மாட்டேன், என்னன்னோ சினிமா டைலாக்கெல்லாம் என்னன்னோ அவர் நிறைய சொல்லியிருக்காரு. 2000 கொடுக்குறேன், 3000 கொடுக்குறேன், பஸ் 6 சிலிண்டரு கேட்டேன், என்ன டைம் கொடுங்கன்றாரு. இருங்க, இதெல்லாம் பண்ணுங்க. நீங்க ரைடு போவதா செய்வாங்க, அப்போதான் நீ அரசியல் பண்ண முடியும். நான் ஊழல் பண்ணிட்டேன்னு சும்மா சொன்னா இந்த ரோட்ல இவ்வளவு கணக்கு இருக்குது. அது கோர்ட்ல போனோம், சொத்து குவிப்பு வழக்கு, ஊழல் வழக்கு கோர்ட்ல நடக்கும், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணுக்குது. தப்பு பண்ணியிருந்தா ஜட்ஜி தண்டனை கொடுத்தா ஜெயிலுக்கு போட்டோம், யாரா இருந்தாலும் சரி. நான் சொல்றேன், நீ ஊழல் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டா நீ ஜெயிலுக்கு போதான் போகணும், கடவுளா இருந்தா கூட. இன்னும் வருவாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை, அது திரு விஜயனுடைய கண்ட்ரோல் இருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை. இன்னும் வருவாங்க, நான் சொல்றேன் கேட்டுங்க, இன்னும் 5-6 மினிஸ்டர் வீட்டுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடுக்கு வரும். கைது பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. கைது பண்ணாலும் பண்ணுவாங்க, அவங்க போலீஸ் கைது பண்ணாலும் பண்ணுவாங்க. போலீஸை குறை சொல்றதுக்கு இல்லை, ரூலிங் பார்ட்டி கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை அவங்க செய்ய போறாங்க. 10 நாள்ல ஜெயிலுன்னு இருந்தா பயிலுன்னு வெளியே வர போறாங்க. அது மாதிரி கேஸ் கோர்ட்ல பார்க்க போறாங்க, அவ்வளவுதான். சார், இப்போ இந்த விஷயம்லாம் இருக்கட்டும், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்களும் திமுகவும் மேடைகள்ல மோதல் தான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ திரைக்கு பின்னாடி ரொம்ப இணக்கமா இருக்கு. தப்பு இல்லையே, என்ன பார்த்தா கத்தி குத்திக்கணுமா, கத்தி எடுத்து குத்திக்கணுமா? இல்ல, அவ்வளோ எதிர்ப்பு. நானே பிரச்சாரத்துக்கு போறேன் ஈரோட்ல, ஏமா அப்படிதான் இருக்கும். இப்போ சீமான் வந்து நாளைக்கு திமுக நல்ல கட்சி, இதே சீமான் 10 நாள் போட்டா அவர் எங்களை எவ்வளவு திட்டு பாருங்க. இப்ப என் தம்பி உதயநிதினு கல்யாணத்தை கட்டி பிடிச்சினாரு. இல்ல சார், என்ன சமாதி கடப்பாறை கொண்டு அவர் சொல்லுவாருங்க, கடப்பாறை கொண்டு நான் கருணாநிதி சமாதி இடிப்பேன், சிலை இடிப்பேன், பேனா உடைப்பேன் சிச்சாரு. இருங்க சிச்சாரு. அப்புறமா என்னன்னா 20 நாள் கழிச்சுட்டு கலைஞர் ஒரு தலைவன், கலைஞர் தளபதி ஸ்டாலின் அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர், என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவருக்குன்னு தனித்திறமை இருக்குது, இருந்தாலும் என் தம்பி. அப்புறம் விஜய் அவ்வளவு பேசுறாரு, என் தம்பி கட்சி துவக்கிறது, என் தம்பி மேல எனக்கு தனிப்பட்ட கோபம் எதுவும் கிடையாது, அது கொள்கை, என் தம்பி வர. அப்புறமா விஜய் மவனை உன்னை நான் தாண்டா வச்சு செய்ய போறேன் உன்னை, அவர் எல்லாம் பேசுவாருங்க. ஆனா அவர் அந்த மாதிரி ஒரு நபர் நமக்கு தேவை. என்ன கேட்ட சீமான் சட்டமன்றம் வந்துருக்கணும், இதெல்லாம் அரசியல் ஏமா யாரு அது நீங்க சொல்லிக்கீங்க. நீங்க வந்து அப்படியே எதிர்ப்பு, மக்கள் மத்தியில வந்து 2 பேரும் எதிர்ப்பு மாதிரியும், அதுக்கப்புறம் திரைக்கு பின்னால ரொம்ப இணக்கமா இருக்கு. சீமான் எப்பவுமே யாரோட கூட்டணிக்கு வர மாட்டார், எழுதி வச்சுக்கீங்க. எங்கன்னா பார்த்தா பேசிக்கோங்க. இப்ப என்ன இருங்க, சீமான நான் திட்டின மாதிரி அவனை திட்டிருக்க மாட்டான், என்ன பார்த்தா நல்லா பேசுவார். அதுதான் திமுகவுடைய ஸ்பெஷலே. அது அரசியல் நாகரிகம். பின்னாடி வந்து இப்ப விஜய் வந்தாருல்ல தளபதி வீட்டுக்கு, எங்க முதலமைச்சர் வீட்டுக்கு வந்தார்ல விஜய், வந்துட்டு நல்லா பேசுனாங்க. ஏன்னா சண்டையா போட்டு நாங்கள் 2 பேரும் காப்பி கொடுத்தாரு. என்ன நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு கேட்டார். அந்த 1000 ரூபாய் நித்திராதீங்கன்னாரு. இப்போ உங்களால் 2000 கொடுக்க முடியாது, ஆரே சொல்கிறார் தலைவர், இப்போ உங்களுக்கு கொடுக்க முடியாது, டைம் எடுக்கும், 1000 ரூபாய் நித்திராதீங்க.
இந்த மாதமே போட்டுருங்க, போடுறேங்க என்னாரு, எது இருந்தாலும் சொல்லுங்க என்னாரு, நல்லா பண்ணுங்க, நல்லா, அவ்வளோதான் பேசுறது. ஆனால் அந்த வைகோ வீட்டுக்கு போகும்போது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, அவனை எதில் அடிக்கலாம், எங்கள் கூட கூட்டணி இருக்குதுன்னு எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க விசிலு தான் ஓட்டு போட்டாங்க, எங்களுக்கு ஒரு மாதம் முன்னாலே தெரியும்னா அப்போ எப்படிப்பட்ட துரோகிகளை நாங்கள் கூட வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. வைகோ சொன்னதுன்னா எல்லாம் நாங்களே உங்களுக்கு தாங்க ஓட்டு போட்டோம். இப்போ அங்கே போட்டார் அவர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவை நோக்கி வருகிற எதிரிகளிருந்து வருகிற கணைகளை தடுக்கிற நாங்கள் பாதுகாப்பு கேடயமாக இருப்போம். அப்பவே முண்டிஸ்ரா விஜய் கல்யாணம். அந்த ஆள் எங்க போறானோ அந்த கதை முடிஞ்சு போச்சு. உங்க கூட்டணிக்கு முறையான அங்கீகாரம் கொடுத்திருந்தா இந்த ஒரு நிலை இன்னைக்கு வந்திருக்காரு. எங்களுக்கு தேவையே இல்லை, இனிமே எங்களுக்கு கூட்டணியே தேவையில்லை. அதை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கழக துணை ராஜா சொன்னார், கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திச்சிடலாம். நன்றி விசுவாசத்தோடு இருக்கிறது அக்கா பிரேமலதா விஜய். வரலாற்றிலே முதல் முறை ஏன்னா அவங்க எங்க போவாங்க நினைச்சுக்கிறீங்க, எங்க அறிவாலய ஹாஸ்பிடல்ல நிக்க போறாங்க, நீங்க வேற ஒண்ணு கம்முனு மேடம். வரலாற்றிலே முதல் முறையாக திமுக இடைத்தேர்தல் அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல்ல தனித்து போட்டியிட போதா? இன்னும் there is time for that, still there is many more time for that, we should wait and see. அரசியல் இன்னைக்கு நிரந்தர எதிரி இல்லை, நிரந்தர நண்பன் இல்லை. இது திமுக திருமாவளவனுக்கு உள்ள அடிச்சுக்குது. அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு நடிகர்கிட்ட வந்துட்டுமே மனசாட்சி உறுத்துவோம். ஏன்னா அவர் திருமாவளவன் ஆரோக்கியமான அரசியல்வாதி, பேசினாரு, நேற்று கோவத்தில் பேசினாரு, இன்னைக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மனசாட்சிக்குது. கலைஞரோடு பயணித்தோம், அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவங்களும் ஒரு லீடர் தான், அவங்களோட பயணித்தோம். இன்னைக்கு இவரு கூட தாங்க முடியல. கம்யூனிஸ்ட் போயிட்டாங்க, கொஞ்ச நாள் போனால் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் போட்டமே கூட்டத்துக்கு. அவர் மைண்ட் வாய்ஸை தவறா சொல்றீங்க. அவர் என்ன நினைச்சிருப்பானா, காலங்காலமா திமுக கூட இருந்தோம், ஒரு அமைச்சர் பதவி கூட நமக்கு கொடுக்கல, ஆனா இப்ப தாவேகா நம்மள மதிச்சு ஒரு அமைச்சர் பதவி அதுவும் வன்னியரசு அவர்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் அமைச்சரா ஆகியிருக்காரு, சந்தோஷம் அப்படின்றது அவருக்கு மனசுல நிஜமாவே. திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கணும்னு தளபதி ஸ்டாலின் சொன்னார். ஆக்குனீங்களா? அது யாரும் ஒத்துக்கலையே, எடப்பாடி ஒத்துக்கல. இப்போ இங்க அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க, இப்போ மக்கள் ஒத்துக்கிட்டாங்களே, சந்தோஷம், வாழ்த்துக்கள் செய்யுங்க. அடுத்து துணை முதல்வர் ஆக்குறதுக்கான வாய்ப்புகள், அதுவும் வாழ்த்துக்கள். அண்ணன் திருமாவளவன் துணை முதல்வராக இருந்தா சந்தோஷப்படுறோம், வாழ்த்துக்கள் செய்யுங்க, நல்லது பண்ணுங்க, நல்லது பண்ணுங்க. மக்கள் நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நாளைக்கு மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, மாறி மாறி வட்டமே. இல்லை நான் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வைத்தறிச்சல, எனக்கு நான் தனிப்பட்ட இல்லை அவங்க பேசுகிற பேச்சுங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவங்க பேசுகிற பேச்சுங்க. நாங்கள் கூட்டணிக்கு நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லிட்டு ஆனால் என்ன சொல்கிறார் திருமாவளவன், நீங்கள் தானே விஜயை ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி, நீங்கள் தான் விஜய் ஆட்சி அமைக்க சொன்னது நீங்கள் தான் சொல்கிறாரு. திருமாவளவன் சொன்னார், கம்யூனிஸ்ட்கார் சொல்கிறாங்களே, நீங்கள் தான் நாங்கள் அமிச்சிங்க எங்களை விஜய் கிட்ட, அப்படி சொல்ல திருமாவளவன் சொன்னார், நீங்க தான் அமிச்சிங்க. கூட்டணி கட்சி ஒரு கூட்டணி. அந்த அன்னைக்கு காதர் மைதன் என்ன சொன்னாரு, கண்ணை மூடிக்கொண்டு இதைதான் செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் சொன்னால் அதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் செய்யும், திமுக சொல்வதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம். அப்புறமா என்ன சொன்னாரு, ஆதரிக்க சொல்லியிருக்கிறார் தளபதி ஸ்டாலின். இப்போ என்ன சொல்றாரு, எங்க கட்சி எதிர்காலமே கேள்விக்குறி ஆயிட்டு இருக்கோம், எங்க சமுதாயத்துடைய பெண்களை விஜய் ஈர்த்துட்டாரு, அதனால நாங்கள் கூட்டணி போயிட்டோம் போது இந்த பேச்சுக்கள்லாம் பார்க்கும்போது காமெடியாம இருக்குது. இதெல்லாம் துரோகத்தினுடைய வெளிப்பாடு, அவ்வளவுதான். கொஞ்ச நாள் போட்டோம், இது காலங்கள் பதில் சொல்ல. அவ்வளவுதான். தேர்தலுக்காக கூட்டணி வைத்தது எப்படி துரோகமாகும்? தேர்தல் முடிஞ்சிச்சு, அவங்க கிளம்பிட்டாங்க, சிம்பிள். நீ முன்னாலே அவங்க கூட செஞ்சு தேர்தலில் இருந்தா பரவாயில்ல, நீ கூட்டணி போனதே நாங்க தான் அமிச்சோம். கவர்னர் ஆட்சி வந்துவிட தளபதி தெளிவா இருந்தார், கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது. திமுக மனசை தேத்திக்குது, அப்படி சொல்லி திமுக மனசை தேத்திக்குது. அது அந்த கூட்டம் இருங்க, அதுதான் உண்மை. அது அந்த கூட்டணி கட்சிக்கார மனசாட்சின்னு ஒண்ணுக்குது இல்ல. நீங்க கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பாருங்கம்மா, அவங்களுக்குள்ள என்னென்ன நடக்க போகுது. ஏன்னா விஜய்க்கு 15 எம்எல்ஏக்கள் வேணும். இப்போ இருக்கிறது 2 இந்திய யூனியன், 2 கம்யூனிஸ்டுக்கு 4 எம்எல்ஏ, 2 விடுதலை சிறுத்தைகள், 2 ஐஎம்எல்யூ, 4 5 காங்கிரஸ், இவங்க வச்சுருந்தான் அவர் ஓட்டின்னு இருக்காரு. இது என்றைக்குமே இது நிரந்தரம் கிடையாது. வாடகை வண்டி ஒரு வாடகை வண்டி ஏற்றினா என்றைக்கு இருந்தாலும் எத்தனை பேர் அந்த ஓனர்கிட்ட வண்டி விட்டுடணும். சொந்த வண்டினா வீட்டில் நிற்க வச்சுக்கலாம். உனக்கு 15 எம்எல்ஏ வேணும், அதனால தான் ஒரு எம்எல்ஏவை ரிசைன் பண்ணுறான். மக்கள் இப்போ மனநிலைமை அந்த இடைத்தேர்தல் வரும்போது எப்படி இருக்கும்னு தெரியாது. எப்பவுமே துட்டு வாங்காதெல்லாம் ஜனம் ஓட்டு போட மாட்டான். இப்போ ஜனம் பேசிக்கிறானா, இந்த உள்ளாட்சி எலெக்ஷனில் திமுக ஏடிஎம்க்கு 1000 கொடுப்பாங்க, இந்த முறை கொடுக்க மாட்டாங்களே, நமக்கு என்ன பண்ணுறதுன்னு பேசினாங்க. உங்களுக்கு தமிழ்நாடு அரசியல் இப்போ தமிழ்நாடு அரசியல் எப்படின்னு கேட்டால் உடுப்பி ஓட்டில் எச்சல மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ தமிழ்நாடு அரசியல் அதை சரி பண்ணணும். அந்த இடைத்தேர்தல் முடிவெல்லாம் எப்படி பார்ப்போம். ஒரு நாளும் அரசியல் ஒன்று மாற்றங்கள். தளபதி என்றைக்கும் மக்களோடு இருப்பார். எங்கள் அண்ணன் தளபதி ஸ்டாலின் சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் திகழ்ந்து கொண்டிருக்கார். பொறுத்திருந்து பார்க்குங்க.
1 வருடத்திலோ 2 வருடத்திலோ இந்த ஆட்சி கவுந்துரும் நான் சொல்ல வரல. அவங்களே இந்த ஆட்சி ஒரு வழி பண்ணிக்குவாங்க. தலைவர் தளபதி ஸ்டாலின் விரைவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியிலே அமரப்போகிறார். நம்மளே இந்த சேனல் உட்காந்து பேச போறோம். கனவு இல்ல. ஏன்னா திமுக இப்பதான் ஆட்சிக்கு வருதா? திமுக இப்ப ஆட்சிக்கு வருது. பல வருஷமா இருக்காங்க. பல ஆண்டுகள் திமுக ஆட்சி பண்ணது. நான் தான் சொல்றேன் 13 வருஷம் ஆட்சி இல்ல, 10 வருஷம் ஆட்சி இல்ல. இப்போ இவர் விஜய் வந்த உடனே நாங்க முடிஞ்சு போயிட்டுமா? யாரு முடிஞ்சு போறாங்க, யார் அட்ரஸ் இல்லாத போறாங்கன்றது காலம் பதில் சொல்லும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. வாழ்க.